இந்த வேல்மாறல் மகாமந்திரங்கிறது கிட்டத்தட்ட முருகப்பெருமானுடைய வேலினுடைய மந்திர வடிவம். அதாவது இறைவனுக்கு வெவ்வேறு வடிவங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம கோயிலுக்குள்ள பார்க்குறோம், அது சிலை வடிவம். அந்த சுவாமியினுடைய சிலைக்கு கீழே எந்திர வடிவம்னு இருக்கும். எந்திரம்னா இயங்குவதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு ஏசி வச்சுருக்கோம், ஏசி எந்திரம். அதை இயக்க வைக்கணும்னா கரண்ட்டுன்னு ஒன்று வேணும். அதே எந்திரத்தில் சில வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கும், அதுதான் அந்த கரண்ட். அதுக்கு பேர் பீஜ மந்திரங்கள், விதை மந்திரங்கள்னு பேர். அந்த விதை மந்திரங்களும் இறைவனுடைய வடிவம் தான். அதுக்கு பேர் மந்திர ரூபம்னு பேர். அருணகிரிநாதரே அம்மாவை பற்றி நிறையா தடவை சொல்லும்போது வேத மந்திர ரூபி அப்படிம்பார். இப்போ முருகனுடைய வேல் இருக்கு, அதை நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா அது உருவ வடிவம். அதை எழுத்தா மாற்றணும் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, அந்த வேலுக்கு ஒரு மந்திர வடிவம் இருக்குன்னா அதுதான் வேல் மாறல், வேல் வகுப்பு. அருணகிரிநாதர் கொடுத்தது திருத்தணியில வேல் வகுப்பு. அந்த வேல் வகுப்பை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் நம்மளுடைய நலன் கருதி அதை 108 தடவை சொல்ற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்தார். எப்பவுமே ஒரு மந்திரத்தை திருப்ப 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 சொல்லுவதால் தான் அதனுடைய ஆற்றல் பன்மடங்கு பெருகும்.